بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ما بعد. எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய உங்கள் வினாக்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே பதில்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வினா என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்துடைய நம்பிக்கை சார்ந்த மற்றும் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய விஷயங்களிலே அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய காரியங்களை அப்படியே விட்டுவிடலாமா அப்படி என்ற கோணத்திலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். உதாரணம் என்று சொல்லி ஜனாசா எரிப்பு விவகாரம் அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் நம்பிக்கை மற்றும் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய விஷயங்களில் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்படலாமா அப்படி என்பதை நாம் முதலாவது பகுதியாக நோக்க வேண்டும். இதை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற முஸ்லீம்கள் மார்க்க விவகாரங்கள், அதாவது மார்க்கத்துடைய நம்பிக்கை, அல்லாஹுவை எப்படி நம்பணும், மறுமை சார்ந்த நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னாடி கபருடைய வாழ்க்கை சார்ந்த நம்பிக்கை என்று இந்த நம்பிக்கையோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் சார்ந்த பகுதிகள் இருக்கின்றது. இதை நம்முடைய மார்க்கம் எவ்வாறு எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றதோ, எந்த விதத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த விதத்தில் நாம் உளப்பூர்வமாக அதை ஏற்று ஈமான் கொள்ள வேண்டும். இதில் ஏனையவர்களுடைய கருத்துக்கள், ஏனையவர்களுடைய சிந்தனைகள், ஏனையவர்களுடைய கருத்தாடல்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கவனிக்கின்ற நேரத்தில் அது நம்முடைய ஈமானை இழக்கச் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதில் யாருக்குமே தலையிட முடியாது. அதே போன்றுதான் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயம். நாம் தொழுவதாக இருந்தால், நோன்பு நோட்பதாக இருந்தால், இன்ன பிற சதக்காக்களை, ஜக்காத்துகளை, தர்மங்களை கொடுப்பதாக இருந்தால் அவற்றை எவ்வாறு நாம் செய்யணும். உதாரணத்துக்கு தொழுகை என்றால் அந்த தொழுகையுடைய நிலை எப்படி இருக்கணும், ருக்கு எப்படி இருக்கணும், சுஜூதி எப்படி இருக்கணும், இருப்பில் எவ்வாறு உட்காரணும், நோன்பு என்று சொன்னால் அந்த நோன்பை எத்தனை மணிக்கு துவக்கணும், எத்தனை மணிக்கு நிறைவு செய்யணும், இப்படியான இந்த விவகாரங்களை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டிய அடிப்படையில் தாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். லுகர் என்றால் இத்தனை ரக்காத் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. தக்பீரை எங்கு கட்டணும், அத்தஹியாத்தில் எப்படி இருக்கணும், இவ்வாறு ஒவ்வொரு தொழுகையுடைய அங்க அசைவுகள் குறித்தும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டுதலை ஒரு அரசு சொல்லுகின்ற அடிப்படையிலோ அல்லது நாம் வாழுகின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளும் தரப்பு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படையிலோ அல்ல நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் அவற்றை நாம் நிறைவேற்றணும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் அவைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, அங்கீகரிக்கப்படுகின்ற வணக்கங்களாக அமையப்படுகின்றது. அப்போ இந்த விவகாரங்களில் யாருக்குமே தலையிட முடியாது. அதே நேரத்தில் இன்னொருவருடைய தலையீட்டை, இன்னொருவருடைய அந்த கருத்து திணிப்பை நாம் ஏற்று அதன் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் எங்களுக்கு மார்க்கம் விதிக்கவில்லை. அவ்வாறு நாம் செய்கின்ற நேரத்தில் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்காமல் போகின்ற ஒரு நிலைதான் எங்களுக்கு ஏற்படும் என்பதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ வணக்க வழிபாடுகள் அல்லாத, ஈமானுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய பொதுவான விஷயங்களில் நம்முடைய மார்க்கத்துடைய அந்த கட்டளை அதில் எங்களுக்கு சொல்லப்படாத சந்தர்ப்பங்களில் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட்டு நடத்தல் என்பது அது ஒரு பிழையான, தவறான ஒரு காரியம் கிடையாது. உதாரணத்துக்கு நாம் நோக்குவதாக இருந்தால்,
நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டில் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமும் தான் நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டிலேயும் இந்த சட்டத்தை இன்றைக்கு இயற்றி வைத்திருக்கின்றார்கள். நாம் ஒரு வாகனத்தை செலுத்துவதாக இருந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட வயதை அடைந்தவர் வாகனத்தை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தை நம்ம கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். அதில் கட்டுப்படுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை, தவறும் கிடையாது. இப்படி இன்னொரு பல சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு நாட்டிலே வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய இபாதத்துகளில் பாதிப்பு அல்லது தாக்கம் செலுத்துகின்ற அடிப்படையிலும் அமையப்பெறவில்லை. நம்முடைய ஈமானிலே இறை நம்பிக்கை சார்ந்த மறைவான விஷயங்களை நம்புகின்ற விடயங்களில், இறைவனை பற்றி நாம் ஈமான் கொள்ளுகின்ற அந்த விடயங்களில் தாக்கம் செலுத்தும் விதமாக அவைகள் அமையப்பெறாத ஏனைய பொதுவான நம்முடைய அன்றாட அங்காசைவுகள், அன்றாட நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. அந்த விஷயங்களிலே நாம் நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படுவதை மார்க்கம் எங்களுக்கு தடுக்கவில்லை. அதை இன்னும் தெளிவாக ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய சூரா யூசுப் என்று அழைக்கப்படுகின்ற 12வது அத்தியாயத்துடைய 74வது வசனம், 75, 76 இந்த ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்க்கிற நேரத்தில் அந்த வசனத்திலிருந்தும் என்ன செய்யலாம், இந்த அனுமதி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னருடைய ஆட்சிக்கு கீழே அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சியில் ஒரு அமைச்சு பொறுப்பை வகித்து கொண்டிருக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு தானியங்கள் இந்த செக்ஷனுக்கு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பதிகாரியாக, அதற்கான அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற சமயத்தில் சிறுபிராயத்தில் அவருடைய சகோதரர்கள் அவரை பாலும் கிணற்ற தள்ளி அதற்கு பின்னாடி அவர் மிஸ்ருக்கு, எகிப்துக்கு இந்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தான். அப்போ தன்னுடைய ஒரு சகோதரனை தன்னோடு அவர் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மா கான லியஹுத அஹாஹு ஃபீ தீனில் மலிகி இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே தவிர யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் எந்த நாட்டிலே அமைச்சராக பணி செய்து கொண்டிருந்தாரோ அந்த நாட்டுடைய அரசனுடைய சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய சகோதரனை அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த நாட்டுடைய அரசனின் சட்டப்படி சகோதரன் அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்ற ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய நாட்டில் திருடினால் என்ன தண்டனை, திருடர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய சகோதரனை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த தானியங்கள் நிரப்பப்பட்ட அந்த பொதிகளில் அந்த அமைச்சருடைய அளவு பாத்திரத்தை அவராக என்ன செய்கிறார், அதிலே மறைத்து ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைத்ததற்கு பின்னாடி இவர்களை திருடர்கள் என்று அழைத்து அந்த யாருடைய பொதியில அந்த பொருள் இருக்கின்றதோ, அளவை பாத்திரம் இருக்கிறதோ, அவர்கள் அந்த பொதிக்கு சொந்தக்காரரை பிடித்து கொள்வதுதான் அதற்கான தண்டனை என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏனைய சகோதரர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தந்திரத்தை கையாளுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதை நாம தான் யூசுப்புக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாவது நம்ம என்ன விளங்கணும்டா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் அமைச்சராக பணியாற்றிய அந்த அரசனுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் அந்த நாட்டில் அந்த நாட்டின் சட்டப்படி தன்னுடைய சகோதரனை அவருக்கு பிடித்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் தான் அந்த தரப்பை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய நாட்டில் உங்கள் பிரதேசத்தில் திருடினால் என்ன தண்டனை அப்படின்னு கேட்டு தன்னுடைய சகோதரனை அவர் என்ன செய்கிறார், தன்னோடு வைத்துக் கொள்கிறார். அப்போ இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதிலிருந்து என்ன எங்களுக்கு தெரிகிறது, அந்த யூசுப் நபி அமைச்சராக பணியாற்றிய நாட்டரசனின் சட்டப்படி யூசுப் நபிக்கு தன்னுடைய சகோதரனை வைத்துக்கொள்ள முடியும் என்றால், கைப்பற்றி கொள்ள முடியும் என்று இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த சட்டப்படி தான் அங்கே காரியமாட்டி இருப்பார்கள், முடிவெடுத்திருப்பார்கள். அப்படி என்பது இந்த வசனத்தின் எங்களுக்கு தெளிவாகின்றது. எனவே இந்த வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் வாழுகிறோம். அந்த நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய அமளிபாதத்துகள் வணக்க வழிபாடுகளுக்கு தாக்கம் செலுத்தாத வகையிலே காணப்படுகின்ற அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழுதல், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளுதல் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அது குற்றமான ஒரு காரியம் அல்ல. அப்படி என்பதை சகோதரருடைய இந்த வினாவுடைய முதல் பகுதிக்கான தெளிவாக பதிலாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும்
ஜனாசா எரிப்பு விவகாரம் அப்படி என்ற அந்த இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் விடை தேடுகின்ற ஒரு வினாவாக மாறியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை அதற்கான ஒரு உதாரணமாக சுட்டி காட்டி கேட்கிறார். அப்போ ஒரு நாட்டில் நம்ம நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாத ஏனைய விவகாரங்களில் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ முடியும் என்றிருந்தால், ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் அந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நம்முடைய அந்த உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு அல்லது அந்த உரிமைகளுக்காக நம்ம போராடாமல் இருந்து விடலாமா? ஏதோ அவர்கள் செய்கிறார்கள், நம்மால் முடியாது, நம்ம என்ன செய்து இந்த உரிமை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அப்படி என்ற ஒரு நிலை இருக்கின்ற நேரத்தில் நாம் இறைவரின் மேல் அந்த பாரத்தை போட்டுவிட்டு இருந்து விடலாமா அப்படி என்ற ஒரு கோணத்தில் தான் இந்த வினாவை கேட்டிருக்கிறார். உண்மையில் இதை பொறுத்த வரைக்கும் ஜனாசா எரிப்பு விவகாரம் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் எந்த நாட்டிலையும் செய்யாத ஒரு அநியாயத்தை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை திருநாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த இலங்கை நாட்டில் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கொரோனா தொற்றினால் மரணிக்கக்கூடியவர்களுடைய உடல்களை எரிக்கவும் முடியும், அதே நேரத்தில் அதை புதைக்கவும் முடியும் என்று இரண்டு விதமான வழிகாட்டுதலை இந்த கொரோனாவுடைய பரவல் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலே உலக சுகாதார நிறுவனம் WHO ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் அறிவுறுத்தல் வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டது. அப்போ அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற தேசங்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையிலும் மிக குறைந்த சிறுபான்மையாக மிக சொற்பளவிலே வாழுகின்ற தேசங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா நாடுகளிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளும் எந்த ஒரு நாடும் விதிவிலக்கில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் என்ன செய்தார்கள்? கொரோனா தொற்றினால் மரணிக்கக்கூடியவர்களுடைய உடல்களை எரிப்பதற்கும் அனுமதி கொடுத்திருந்தார்கள், புதைப்பதற்கும் அனுமதி கொடுத்தார்கள். சொல்லப்போனால் அதிகமான நாடுகளில் புதைக்கத்தான் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் 1000 அல்லது 1000க்கு நெருக்கமான எண்ணிக்கையில் மரணிக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் காணப்பட்ட நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐரோப்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், இந்தியாவில் உட்பட நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உட்பட மரணிக்கக்கூடியவர்களை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் கொரோனா தொற்றினால் மரணித்தார் என்று உறுதி செய்யப்படுமாக இருந்தால் அவரவருடைய அந்த மத சுதந்திரத்துக்கு உட்பட்டு நீங்கள் விரும்பினா எரிக்கலாம், நீங்கள் விரும்பினா புதைக்கலாம் அப்படின்னு அனுமதியைத்தானே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கொடுத்திருந்தது. ஆனால் நம்முடைய நாட்டில் மட்டும் என்ன செஞ்சாங்க? இவர்களாக ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி கொண்டு கொரோனா தொற்றினால் மரணிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்ம எரிக்கத்தான் செய்வோம், அடக்கம் செய்ய விடமாட்டோம் அப்படி என்ற அந்த பிடிவாதத்தில் அப்படியான நிலைப்பாட்டில் இன்று வரைக்கும் நம்முடைய நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்போ இது நம்முடைய உரிமை மீறல். நம்முடைய உரிமைகள் மீறப்படுகிற நேரத்தில் அந்த உரிமைகளை நாம் அப்படியே விட்டு அது நாட்டில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது, நாட்டில் இப்படி தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, நாம் என்ன செய்வது, இதற்கு எதிராக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று எங்களை நாம் குறைத்து மதிப்பிட்டு இல்லாவிட்டால் எங்களை நாங்களே சிறுமைப்படுத்தி கொண்டு நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்தல் என்பது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ ஜனாசா எரிப்பு விவகாரம் என்பது நம்முடைய அடிப்படை மனித உரிமை மீறலாக இருக்கின்றது. உலக சுகாதார நிறுவனம் அழகான 2 வழிகாட்டு இருக்கின்றது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், நாம் ஒன்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, அல்லது நம்ம வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நம்முடைய அப்பன் பாட்டன் நம்முடைய பரம்பரையை பின்னோக்கி போய் தேடி பார்த்தால் ஒவ்வொருவரும் இந்த இலங்கை நாட்டை தாய் நாடாக தாய்மண்ணாக கொண்டவர்கள். அப்ப இந்த நாட்டுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாட்டில் அடிப்படை உரிமை இருக்கின்றது. அப்ப எங்களுடைய உரிமை மீறப்படுகிற நேரத்தில் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய காய் நகர்த்தல்கள் அமையப்பெறணுமே தவிர அவங்க செஞ்சுட்டு போறாங்க, எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று விட்டு விடுதல் என்பது ஒரு அழகான வழிகாட்டுதலும் அல்ல. இஸ்லாமியங்களுக்கு அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை சொல்லித்தரவும் இல்லை. எங்களோட உரிமை மீறப்படுதா, அந்த உரிமைக்காக குரல் கொடுங்க. உரிமைக்காக குரல் கொடுத்து உரிமைக்காக வேண்டி நம்ம போராடி அந்த போராட்டத்தில் நம்முடைய உயிரே போகும் என்றிருந்தாலும் இஸ்லாமியங்களுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்து என்ன?
ஷஹீதுடைய அந்தஸ்தை அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிங்கிற உரிமைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. இன்றைக்கு எந்த நிலை காணப்படுகின்றது, இந்த ஜனாசா, இந்த கொரோனாவில் மரணிக்கக்கூடியவர்களுடைய ஜனாசாக்கள் எரித்து இன்றைக்கு 20 நாட்களை கொண்ட ஒரு பச்சிலம் பாலகனை கூட மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கருணை இல்லாமல் எரித்து அந்த சாம்பலை குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைப்பதற்கு முனையக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்முடைய நாடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ எவ்வளவு ஒரு அவல நிலையாக இருக்கின்றது. அப்போ இந்த உரிமைகள், அது ஜனாசா எரிப்பு விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற விவகாரமாக இருக்கட்டும், இந்த நாட்டில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நாட்டுடைய குடிமகன் என்ற ரீதியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமைகளையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. நாட்டுடைய அரசியல் சாசனம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்தில் அந்த உரிமைகளுக்காக வேண்டி பறிக்கப்படுகின்ற அல்லது நசுக்கப்படுகின்ற உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் ஜனநாயக ரீதியிலே நம்முடைய குரல்களை ஆளும் தரப்புக்கு, அரச தரப்புக்கு, அதிகார வர்க்கத்துக்கு, பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய முறையில் எத்தி வைத்து நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர, இது அவங்களோட சட்டம், அவங்க அப்படித்தான் செய்கிறாங்க, இவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க, நம்ம பேசி என்ன பயன், நம்ம என்ன செய்யலாம், இப்படி என்று நாம் எங்களை குறைத்தோ சிறுமைப்படுத்தியோ எடை போட்டு இந்த உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது. இது உரிமை சார்ந்த ஒரு விஷயம். உரிமை சார்ந்த விஷயத்தில் நாம் உரிமைகளை விட்டு கொடுக்க முனைவோம் என்றால் ஒவ்வொரு உரிமைகளை விட்டு கொடுத்து கடைசியில் நம்ம சொந்த நாட்டிலே அடிமைகளை போன்று உரிமைகள் அற்ற நிலையில் நடத்தப்படுகின்ற ஒரு காலம் வெகு தொலைவில் உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உரிமை சார்ந்த விஷயம். உரிமை சார்ந்த விஷயத்தில் நம்முடைய உரிமைகளை எதற்காக வேண்டியும், எதுக்காக வேண்டியும், யாருக்காக வேண்டியும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. அந்த உரிமைகளை ஜனநாயக முறையில் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்முடைய அழுத்தங்களை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய குரல்களை ஆளும் அரசுக்கு, அதிகார வர்க்கத்துக்கு நாம் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தி உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். அப்படி என்பதை சகோதரருடைய அந்த வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அசருடைய தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை இருக்கிறதா அப்படி என்று கேட்டிருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து ஒரு சில நபிமொழிகளையும் குறிப்பிட்டு சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்ற 592, 591, 593 ஆகிய இலக்கங்களிலே இடம்பெறுகின்ற அந்த நபிமொழிகளையும் குறிப்பிட்டு அசருக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றதா அல்லது அசருக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை இல்லை என்று சொன்னால் இந்த நபிமொழிகள் என்ன சொல்கின்றது, இது தவறான கருத்தில் இடம்பெற்றிருக்கின்ற நபிமொழிகளா அல்லது இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். என்ன நபிமொழிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் சஹீஹுல் புகாரியுடைய 591வது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்திகளுக்கு பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மா தரக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஜ்ததைனி பஅதல் அஸ்ரி இந்திய கத்து, என்னிடத்தில் எப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்தாலும் அசருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுவதை ரசூலுல்லாஹ் விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 592வது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்தி, சலாத்தானி மா தரக்கஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி கத்து, என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகள் தொழுவதை விட்டதே இல்லை. சிர்ரம் வாலானியத்தன், அது ரசூலுல்லா ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ என்ன செய்ததில்லை, 2 தொழுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் தொழுவதை விட்டதே இல்லை. என்ன அந்த 2 தொழுகை என்று சொன்னால், ரகாத்தைன் கபுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்து, சுபஹுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து, வரகாத்தைனி பாதல் அசரி, அசருடைய தொழுகைக்கு பின்னாடி 2 ரக்காத்து. இந்த 2 தொழுகையும் ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டில் ஒரு பொழுதும் எப்பொழுதும் விட்டதே இல்லை அப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி. 3வது செய்தியாக, மாகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீனி ஃபீ யௌமின், எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் வந்தார்களும் பாதல் அஸரி இல்லா ஸல்லா ரகாத்தைனி, அசருக்கு பின்னாடி 2 ரக்காத்து தொழாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரே கருத்தில் அமையப்பட்ட வெவ்வேறு வாசக அமைப்புகளை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 3 செய்திகள். அப்போ இந்த 3 செய்திகளும் எதை சொல்லுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னாடி 2 ரக்காத்
தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதை அழுத்தமாக சொல்கின்றார்கள், எப்பொழுது என்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் எந்த நாளில் வந்தாலும் அசருக்கு பின்னால் 2 ரக்காத்து தொழாமல் இருக்க மாட்டாங்க. அதை வெளிப்படையாக விட்டதும் இல்லை, மறைமுகமாக ரகசியமாக ரசூலுல்லாஹ் தொழாமல் விட்டதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அசருக்கு பின்னாடி சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றதா, அசருடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி சுன்னத்தான உபரியான தொழுகைகள் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இந்த நபிமொழிகள் எதை சொல்கிறது அப்படின்னு அடிப்படையில் அந்த சகோதரன் செய்திருக்கிறார், இந்த வினாவை முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்வி எழும்புவதற்கு இன்னும் ஒரு நபிமொழியும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகின்ற அந்த நபிமொழி, அதில் என்ன சொல்லப்படுகின்றது? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா ஸலாத்த பஅத சுப்ஹி ஹத்தா தர்தஃபிய ஷம்சு. சுபுகுடைய தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை. அதே போன்று வலா ஸலாத்த பஅதல் அஸ்ரி ஹத்தா தகீப ஷம்சு. அசருடைய தொழுகைக்கு பின்னாடி சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இந்த செய்தி. அப்போ இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? சுபுகுடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி எந்த தொழுகையும் இல்லை. அப்போ இதை நம்ம வழக்கத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுபுகுடைய ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி சுபுகுடைய பின் சுன்னத்து என்று எந்த தொழுகையும் இல்லை, அல்லது வேறு எந்த தொழுகையும் இல்லை. சூரியன் உதிச்சு அந்த உதயத்துடைய ஒரு அளவு தாண்டினதற்கு பின்னாடி லுகாவுடைய தொழுகை நம்ம நிறைவேற்றுவோம். அப்போ உதயமாகின்ற வரைக்கும் எந்த விதமான தொழுகையும் இல்லை. அதே போன்று அசருடைய ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றினதற்கு பின்னாடி சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த உபரியான தொழுகையும் இல்லை அப்படி என்பதை இந்த நபிமொழி சொல்லுது. அப்போ இந்த நபிமொழி அசருக்கு பின்னாடி தொழுகை இல்லை அப்படி என்று சொல்லுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்னாடி தொழுதார்கள். எப்போ ஏண்ட வீட்டுக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் தொழாமல் இருக்க மாட்டாங்க அப்படி என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி காணப்படுகின்றது. இன்னும் நம்ம நோக்கினோம் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹுல் புகாரியுடைய 590வது இலக்கத்தில் பார்க்கலாம். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரின் உயிரை கைப்பற்றிய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரைக்கும் அசருக்கு பின்னாடி தொழுது வரக்கூடிய 2 ரக்காத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் ரசூலுல்லாவுக்கு சிரமம் ஏற்பட்டு அதை தொழ முடியாத ஒரு நிலை ரசூலுல்லாவுக்கு வருகின்ற நேரத்தில் அந்த தொழுகை எப்படி தொழுதாங்க? வகான யுஸல்லி கஸீரம் மின் ஸலாத்திஹி காயிதன். அந்த தொழுகையை பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் அதிகமான சந்தர்ப்பங்களில் உட்கார்ந்து தொழுதார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அசருக்கு பின்னாடி தொழுவதை ஒரு பொழுதும் விடல. அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும், அதாவது மரணிக்கின்ற வரைக்கும் அசருக்கு பின்னாடி தொழுகின்ற 2 ரக்காத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த 2 ரக்காத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை மஸ்ஜிதில் தொழ மாட்டார்கள். இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் பள்ளி வாசலில் அசருக்கு பின்னால் தொழுகின்ற 2 ரக்காத்துகளை தொழ மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது மக்களுக்கு சிரமமாகிவிடும் அப்படி என்ற அச்சத்தின் காரணமாக, மகாஃபத்தன் ஐயுசக்கல அலா உம்மத்திஹி, தன்னுடைய சமுதாயத்துக்கு அது சிரமமாக மாறிவிடும் என்ற அந்த அச்சம் பயத்தின் காரணமாக ரசூலுல்லாஹ் அதை பள்ளியில் தொழ மாட்டாங்க. பள்ளியில் தொழுதா ஏனைய சஹாபாக்கள் பார்ப்பாங்க, அப்போ ரசூல் அசருக்கு பின்னாடி தொழுதாங்க, நாமளும் அசருக்கு பின்னாடி தொழணும், அசருக்கு பின்னாடி தொழுகை இருக்குது அப்படி என்று அது மக்களுக்கு சிரமமாக மாறிடும். அப்படி என்பதற்காக வேண்டி ரசூல் அதை பள்ளியில் தொழாம வீட்டில் தொழுவார்கள். ஆயிஷா நாயகி சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் எதை விரும்பினார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு லேசத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த செய்திகள் நம்ம கவனித்து பார்க்குற நேரத்தில் இந்த செய்திகள் எங்களுக்கு எதை சொல்லுது? அசருக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான 2 ரக்காத்துகளை வீட்டில் தொழுது இருக்கிறாங்க. அதை பள்ளியில் நிறைவேற்ற மாட்டார்கள், வீட்டில் நிறைவேற்றுவார்கள். வீட்டில் ஒரு பொழுதும் அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் விட்டதே இல்லை அப்படின்னு செய்திகளை பார்க்கிறோம். அதே போன்று இந்த தொழுகை சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னாடி தொழுத இந்த தொழுகை சம்பந்தமாக இன்னும் சில அறிவிப்புகள் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. அந்த அறிவிப்புகள், அந்த ஹதீஸ்கள் சம்பந்தமாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு அறிவிப்பு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற அந்த செய்தியில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் வந்து அசருக்கு பின்னாடி தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் ஒரு அடிமை பெண் அனுப்புகிறாங்க. அடிமை பெண்ணை என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நெருக்கமாக போய் ரசூல்லாவுக்கு பின்னாடி இருந்து ரசூல்லாஹுவிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்ன வந்து உம்மு சலமா அனுப்பினாங்க, இதை வந்து உம்மு சலமா வந்து கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாவிட்ட நீ கேளு. எப்படி கேட்கணும் என்று சொன்னால், தன்ஹா அன்ஹா தைனி, இந்த ரெண்டையும் இந்த 2 ரக்காத் தொழுவதை நீங்களே தடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அராக்க துசல்லிஹிமா, இதை வந்து நீங்கள் தொழுவதை நாங்கள் பார்க்குறோம், தடுத்த நீங்களே இதை தொழுது கொண்டு இருக்கிறீங்க அப்படி என்று உம்மு சலமா கேட்க சொன்ன அப்படின்னு சொல்லி நீ என்ன செஞ்சிரு, ரசூலுல்லாஹ் இடத்துல கேளு அப்படி என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் அந்த அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி போய் இதை கேட்கணும். அப்படி நீ கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் உனக்கு வந்து கையால் வந்து சைகினை செஞ்சாங்கன்னு சொன்னால் நீ அப்படி பின்னாடி வந்துரு அப்படி என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் அந்த அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடிமை பெண்ணும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் சொன்ன பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இதை சொல்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து சைகை செய்யவும் அந்த பெண்மணி, அந்த அடிமை பெண்மணி எப்படி என்ன செஞ்சுறாங்க, பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி வந்ததற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சுட்டு வந்து கேட்குறாங்க, யா பின்தி அபி உமையா, அபு உமையாவுடைய மகளே அப்படி என்று ரசூலுல்லாஹ் அழைச்சி ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறாள், சஅல்தி அனி ரக்காத்தைனி, இந்த 2 ரக்காத்தை பற்றி நீ என்னிடத்துல கேட்டாய், அல்ல தைனி பாதல் அசர், அசருக்கு பின்னாடி நான் தொழுதேனே இந்த 2 ரக்காத்தை பற்றி நீ என்னிடத்துல கேட்டாய் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வ இன்னஹு அதானி உனாசும் மின் அப்துல் கைஸ், அப்துல் கைஸ் என்ற அந்த கோத்திரத்திலிருந்து சிலர் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பிஸியாகிட்டேன், அவர்களோடு நான் பேசிக்கொண்டு அவர்கள் என்னை சந்தித்த அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய அந்த வேலை பளுவில் வந்து நான் பிஸியாகிவிட்டேன். எனவே அந்த 2 ரக்காத்தையும் நான் இப்பொழுது தொழுதேன். அப்போ லுகருக்கு பின்னாடி நான் வந்து தொழுவதற்கு இருந்த லுகருடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்தை என்ன தொலைவிடாமல் எது என்ன பிஸியாக்கியது, அப்துல் கைஸ் கோத்திரத்தை சார்ந்த சில பேர் என்னிடத்தில் வந்து உரையாடி கதைத்து கொண்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் சோழியா போயிட்டு, எனக்கு பிஸியாக போயிட்டு, அந்த பிஸியில் இந்த 2 ரக்காத்தை வந்து நான் தொழுவது வந்து எனக்கு முடியாமல் போய்விட்டது. அந்த லுகருக்கு பின்னாடி நான் தொழுவதற்கு இருந்த 2 ரக்காத்து தான் இப்பொழுது நான் தொழுதேன் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணுக்கு பதில் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அதில் வந்து அபு சலமா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹுடைய அசருக்கு பின்னாடி தொழுது வந்த அந்த 2 ரக்காத்தை பற்றி வினவப்படுகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த தொழுகையைத்தான் பிஸியின் காரணமாக அல்லது மறதியின் காரணமாக என்ன செஞ்சாங்க, அசருக்கு பின்னாடி தொழுதாங்க. அசருக்கு முன்னாடி தொழ வேண்டிய 2 ரக்காத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு பிஸியானா அல்லது மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, அது அசருக்கு பின்னாடி தொழுதாங்க. கான யுசல்லிஹிமா கபுலல் அசரி, அசருக்கு முன்னாடி தொழுகின்ற அந்த தொழுகையைத்தான் ரசூலுல்லாஹ் சும்ம இன்னஹு ஷுகில அன்ஹுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிஸியானால் அவு நசியஹுமா அல்லது ரசூலுல்லாஹ் வந்து மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஸல்லாஹுமா பஅதல் அஸரி, அந்த 2 ரக்காத்தை ரசூலுல்லாஹ் அசருக்கு பின்னாடி தொழுதுவாங்க. சும்மா அஸ்பதஹுமா, பின்னாடி அது அப்படியே வளமையாகிட்டு. ரசூலுல்லாஹ் பிஸியானா மறந்தா அசருக்கு முன்னாடி உள்ள 2 அசருக்கு பின்னாடி தொழுவாங்க. இப்படியே ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய காரியம் அப்படியே வளமையாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் வகான இதா சல்லா சலாத்தன் அஸ்பதஹா, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதாங்கன்னு சொன்னால் 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தொழுது விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதால் அதை அப்படியே தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. 2 நாள் தொழுவதை விட்டு விடுவது, 3 நாள் தொழுவது விட்டு விடுவது, 4 நாள் தொழுவதை விட்டு விடுவது, இப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ் ஒரு வணக்கத்தை ஆரம்பித்தா ஒரு தொழுகையை தொழுதா அது அப்படியே நிலையாக தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் அப்படின்னு ஆயிஷா சொல்கிறாங்க. அப்போ இதில் ஆயிஷா என்ன செய்கிறாங்க, என்ன விளக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா என்ற கேள்வி கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின் 2 ரக்காத் தொழுதாங்களே, இது என்ன தொழுகை,
ஓல் ரசூல்லாவே தடுத்திருக்கிறாங்க. அப்படி தடுத்திருக்கிற நேரத்தில் ரசூல்லா அசருக்கு பின்னாடி தொழுதாங்கன்னு செய்தி வருது. இதை எப்படி புரிந்து கொள்வது, இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, ரசூல் அசருக்கு பின் 2 தொழுதாங்கண்டா அது என்ன தொழுகை, அசருக்கு முன்னாடி உள்ள 2 ரசூலுக்கு பிஸியானா அல்லது மறந்தா அசருக்கு பின்னாடி தொழுவாங்க. இதுதான் ரசூலுடைய வளமையாக இருந்தது. இப்படியே செய்து கொண்டு வந்த ரசூலுல்லா அதை அப்படியே அசருக்கு பின்னாடி 2 ரக்காத்தாக நிலை பெற செய்து விட்டார்கள். ரசூலுல்லா ஒரு தொழுகையை தொழுதா அதை அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அசருக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒரு தொழுகையை தொழுவதை, ஃபர்லான அந்த தொழுகைக்கு பின்னாடி உபரியான தொழுகையை தொழுவதை தடுத்திருக்கிறார்கள். அது ஆதாரபூர்வமான செய்தி, அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னாடி தொழுகின்ற வளமையுள்ளவர்களாக 2 ரக்காத் தொழுகின்ற வளமையுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு அறிவிப்பில் அது ரசூலுல்லா லுஹருக்கு பின்னாடி தொழ வேண்டிய 2 ரக்காத்து அப்துல் கைஸ் கோத்திரம் வந்ததுனால தொழ முடியாமல் போகிறது. அதை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லா அசருக்கு பின்னாடி தொழுதாங்க. அது ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்றது. அதற்கான விளக்கத்தை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அதற்கும் அசருக்கு பின்னால் உள்ள ரசூலுல்லா மரணிக்கின்ற வரைக்கும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ஆயிஷா சொல்றாங்களே, அதற்கும் சம்பந்தம் இல்லை. என்ன டெய்லியும் அப்துல் கைஸ் கோத்திரம் வருவாங்க? இல்லை, அப்துல் கைஸ் கோத்திரம் ஒரு நாள் வந்தாங்க. அப்போ அந்த ஒரு நாளுடைய உம்மு சலமா அவர்களுடைய வீட்டில் தொழுவதற்குண்டான விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அது லுகருடைய பின் சுன்னத்து தான். பிஸி என்பதனால ரசூலுல்லாஹ்க்கு தொழ முடியாமல் போகுது. அது அசருக்கு பின்னாடி தொழுதிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் தொழுத தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுகருக்கு முன்னாடி தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு மறந்தால் பிஸியானால் அசருக்கு பின்னாடி தொழுதிருக்கிறாங்க. அப்படியே தொழுத ரசூலுல்லா அந்த தொழுகை அப்படியே நிலை பெற செய்து விட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுகின்ற வளமை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எப்படி அசருக்கு முன்னாடி ரசூலுல்லா சுன்னத்தை தொழுவார்களோ அதுபோன்று அசருக்கு பின்னாடியும் 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகின்ற வளமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ரசூலுல்லா மக்களுக்கு வழிகாட்டல. மக்கள் நீங்களும் தொழுங்க, இது ஒரு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை போன்று, லுஹருடைய முன் சுன்னத்தை போன்று, லுஹருடைய பின் சுன்னத்தை போன்று, மக்ரிபுடைய பின் சுன்னத்தை, இஷாவுடைய பின் சுன்னத்தை எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட அந்த 12 ரக்காத் சுன்னத்து இருக்கின்றது. அப்போ இது போன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தான தொழுகையாக ரசூலுல்லா என்ன செய்யலை, எங்களுக்கு வழிகாட்டலை. காரணம் மக்களுக்கு சிரமமாகிவிடும் என்று ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, அதை பள்ளியில் தொழாமல் வீட்டில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு தெளிவாக அந்த தொழுகையுடைய நிலை என்ன மாதிரி தொழுகை ரசூலுல்லா தொழுதாங்க, வீட்டில் தொழுதாங்கன்னா என்ன காரணம் அப்படி என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக தேர்வு செய்து தொழுத ஒரு தொழுகையாக இருக்குது. மக்களுக்கு ரசூலுல்லா வழிகாட்டல்ல, மக்கள் நம்ம தொழணும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லா தொழுதிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் இந்த அசருக்கு பின்னர் 2 ரக்காத்தை வலியுறுத்தப்பட்ட தொழுகை கிடையாது. அசருக்கு பின்னர் 2 ரக்காத்தை தொழுகிறார் என்றால் அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதல் முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லா மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி விரும்பவில்லை என்பதுதான் ரசூலுல்லாஹுடைய கருத்தாக இருந்ததே தவிர அசருக்கு பின்னாடி ரசூலுல்லா தொழுத தொழுகையை மற்றவர்கள் தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கல்ல. அப்போ அசருக்கு பின்னாடி சுன்னத்தான தொழுகை ரசூலுல்லா தொழுதிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது. அதை ஒருவர் விரும்புகிறார் என்று அவருக்கு தொழுது கொள்ளலாம். ஆனால் அந்த தடை என்ற அந்த வட்டத்துக்குள் இந்த தொழுகை அமையப்பெறாது. அந்த தடை என்பது இந்த அசருடைய பின் சுன்னத் அல்லாத ஏனைய பிரத்யேகமான ஏனைய மற்ற தொழுகைகள், மற்ற வணக்க வழிபாடுகள், மற்ற தொழுகைகள் தொழுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் ரசூலுல்லாவே தடுத்துட்டு ரசூலுல்லாவே அதை செய்தார்கள் அப்படி என்ற ஒரு தோரணை அங்கே ஏற்படுத்தப்படும். அப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி விளக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது அசருக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். அதை மக்களுக்கு ரசூலுல்லா சிரமம் ஏற்படும் அப்படி என்று கருத்தில் கொண்டு பள்ளிவாசல்ல பகிரங்கமாக தொழாமல் வீட்டில் தொழுதிருக்கின்றார்கள். அந்த வீட்டில் தொழுத தொழுகை ரசூலுல்லா அசருக்கு முன்னாடி உள்ளதைத்தான் அசருக்கு பின்னாடி வீட்டில் தொழுகின்ற வளமை காணப்பட்டிருக்கின்றது. இந்த வளமை அப்படியே என்ன செய்யப்பட்டு விட்டது, அசருக்கு பின்னாடி பிரத்யேகமாக ரசூலுல்லா 2 ரக்காத்து மரணிக்கின்ற வரைக்கும் தொழக்கூடிய ஒரு நிலையை தன்னிடத்தில் ரசூலுல்லா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போ அந்த ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக
ஒருவர் தொழ விரும்புகிறார் என்று சொன்னால் அதில் பிழையில் அவருக்கு தாராளமாக தொழுது கொள்ளலாம் அப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன வினா கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கரண்ட் அக்கவுண்ட் சம்பந்தமாக விளக்கம் தரவும், அதாவது கரண்ட் அக்கவுண்ட்டுகளை வங்கிகள் எங்களுக்கு தொடரலாமா, அதை பயன்படுத்தலாமா அப்படி என்ற அந்த கோணத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. கரண்ட் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் வங்கிகளில் பொதுவாக 2 விதமான கணக்குகளை எங்களுக்கு தொடரலாம். ஒன்று சேமிப்பு கணக்கு, சேவிங் அக்கவுண்ட் என்று சொல்லுவார்கள். 2வது நடைமுறை கணக்கு, அதைத்தான் கரண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த கரண்ட் அக்கவுண்ட் அதாவது நடைமுறை கணக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த வியாபார கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கை பயன்படுத்துவார்கள். அந்த நடைமுறை கணக்கை பயன்படுத்துகின்ற நேரத்தில் கரண்ட் அக்கவுண்ட்டில் தான் செக் புக்குகள், காசோலைகள், அந்த காசோலை கொடுக்கல் வாங்கல், காசோலை பரிவர்த்தனைகள் எல்லாம் கரண்ட் அக்கவுண்ட்டில் தான் தொடர முடியும். அதை சேமிப்பு கணக்கில் சேவிங் அக்கவுண்ட்டில் தொடர முடியாது. அப்படி என்ற 2 விதமான இந்த வங்கிகள் 2 விதமான கணக்குகளை வங்கியுடைய நடைமுறையில் வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த சேவிங் அக்கவுண்ட்டில் தான் வட்டி கொடுக்கல் வாங்கல், நாம் சேமிப்பு செய்யக்கூடிய பணத்துக்கு வங்கிகளால் வட்டி போடுகின்ற நடைமுறை என்பது அது சேமிப்பு கணக்கில் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அந்த வட்டி போடுகின்ற அடிப்படை கரண்ட் அக்கவுண்ட்டில் நடைமுறை கணக்கில் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ நடைமுறை கணக்குகளை வங்கிகளில் என்ன செய்யலாம், எங்களுக்கு தொடரலாம், அதில் எந்த விதமான பிழையும் கிடையாது. வங்கிகளில் கணக்குகளை தொடரலாமா, தொடர முடியுமா என்பது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே அந்த வினாவுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான், யூதர்கள் குறித்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் யூதர்களில் 2 விதமான மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், நீ கொண்டு போய் ஒரு பொற்குவியலை வச்சாலோ, நபியே நீ ஒரு பொற்குவியலை கொண்டு போய் அவர்களிடத்தில் அடமானமாக வைத்தாலும் அதை திருப்பி கொடுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். மன் இந்த அமன்கு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்க, ஒரு பொற்குவியலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது திருப்பி தருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீ ஒரு தீனாரை கொண்டு போய் ஒப்படைச்சாலும் லா யுஅத்திஹி இலைக்க, உனக்கு திருப்பி தராதவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ நம்பிக்கை நாணயத்தை பார்த்து பணங்களை ஒப்படை அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதே யூதர்களை குறித்து திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், யூதர்களுடைய அழிவுக்கு, அவருடைய நாசத்துக்கு என்ன அடிப்படை காரணமாக அமைய பெற்றது, அக்லிஹுமுர் ரிபா வகத் நுஹு அன்ஹு, வட்டி அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்த போதிலும் வட்டி சாப்பிட்டார்கள், மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக கையாண்டார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப யூதர்களுடைய குலத்தொழில் அவங்க அழிஞ்சது, அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் இறங்கியதற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் வட்டியை சொல்லிட்டு அந்த சமூகமே வட்டி கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் அடையாளம் செய்துவிட்டு ரசூலுல்லாவை பார்த்து என்ன சொல்கிறான், நீ அங்கே கொண்டு போய் ஒரு பொற்குவியலை வச்சாலும் திருப்பி தருவான், ஒரு தீனாரை வச்சாலும் தராதவன் இருக்கிறான். அப்போ நம்பிக்கையை வச்சு நீ முடிவு செய்து கொள் நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொன்னால், வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை வச்சா, நம்முடைய காசை கொண்டு அடமானம் வச்சோம்னு சொன்னால் அந்த காசை சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டான், அதை வச்சவன் சம்பாதிக்கத்தான் செய்வான். அப்போ அப்படி அவன் சம்பாதிப்பது நாம் குற்றவாளிகளாக பார்க்கப்பட மாட்டோம். இப்போ வங்கிகளில் கணக்குகளை நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் சேமிப்பு செய்வது, வங்கிகளில் கணக்குகளை தொடருதல் என்பது பிழையான காரியம் அல்ல. அப்போ 2 விதமான கணக்குகள் இருக்குது வங்கிகளில், ஒன்று சேமிப்பு கணக்கு, மற்றது நடைமுறை கணக்கு கரண்ட் அக்கவுண்ட். கரண்ட் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் வியாபார நோக்கத்துக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் காசோலை பரிவர்த்தனைகளுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த நடைமுறை கணக்கை கரண்ட் அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பிழை கிடையாது, அதை தாராளமாக எங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம நடைமுறை கணக்கை கரண்ட் அக்கவுண்ட்டை பயன்படுத்துகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை மனதிலே ஆழமாக பதிய வைக்கணும். இந்த செக் கொடுக்கல் வாங்கல்களின் பொழுது, காசோலை பரிவர்த்தனைகளின் பொழுது நம்ம ஒருவருக்கு காசோலை ஒரு செக்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த குறித்த தினத்துக்கு செக் மாறுவதற்கு நம்முடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். நம்முடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை என்று சொன்னால் வங்கி என்ன செய்யும், நம்ம வங்கியோடு அதிகமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு ஃபோன் பண்ணி அந்த செக்கை ஓடியில் பாஸ் பண்ணிடவான்னு கேட்பாங்க. அப்போ இன்றைக்கு பெரும்பாலான ஒரு இடத்துல காணப்படும் ஒரு நடைமுறை தான். அப்போ வங்கி இப்படி கேட்குற நேரத்தில் ஓடியில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓடியில் பாஸ் பண்ணிட்டு சொன்னால் இவர் வங்கிக்கு அந்த காசு கொடுக்குற நேரத்தில்
கூடுதலான தொகையை கொடுக்கணும். செக் 1 லட்சம் ரூபாவுடைய செக்குன்னு சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாவுக்கு வங்கிக்கு என்ன செய்யணும், வட்டியையும் சேர்த்துத்தான் செலுத்தணும். அப்போ அங்கு நம்ம வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகிறோம். அப்போ இந்த விஷயங்களை நாம் அவதானத்துடன் கையாளணும். நம்மிடத்தில் நம்முடைய அந்த அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அந்த செக்கை நம்ம பாஸ் பண்ணணும். நம்முடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, காசு இல்லை என்று சொன்னால் வங்கியினூடாக ஓடி என்ற முறையில் நம்ம அந்த செக்கை பாஸ் பண்ணினோம் என்று சொன்னால் செக் பம்பானா நம்முடைய பொருளாதாரத்துக்கு, நம்முடைய கொடுக்கல் வாங்கலுக்கு சிக்கலாக போயிடும். அது நமக்கு அடுத்தடுத்த நம்முடைய வியாபார முன்னெடுப்புகளுக்கு தடையாக நிற்கும். இப்படி என்று நம்முடைய பொருளாதாரத்துடைய அபிவிருத்தி அல்லது பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்கு அச்சமில்லாமல் வட்டியின் அடிப்படையில் ஓடி பாஸ் பண்ணினோம் என்றால் நாம் வட்டி கொடுத்த, வட்டி வாங்கிய அந்த குற்றத்துக்கு ஆளாகிறோம். அப்படி என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய அந்த செக்குகள் பாஸ் ஆகாமல் செக் ரிட்டர்ன் ஆகிவிட்டது என்றால் அதற்காக வேண்டியும் வங்கி என்ன செய்யும், தண்டப்பணங்களை அறிவிடும். அந்த செக் கொடுத்தவரிடத்திலிருந்து அந்த செக் ரிட்டர்ன் ஆகின என்று சொன்னால் அதற்காக வேண்டி வங்கி ஒரு பெனல்ட்டி என்ற மாதிரி அதற்காக வேண்டி ஒரு ஃபைன் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்கின்றது. அப்போ இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களை நம்ம சரியான அடிப்படையில் தெரிந்து அதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து நம்ம இந்த செக் கொடுக்கல் வாங்கலை செய்யணும். சகோதரருடைய அந்த வினாவை பொறுத்த வரைக்கும் வங்கிகளில் கரண்ட் அக்கௌண்ட்டை நடைமுறை கணக்கை தொடரலாமான்னு கேட்டால் தாராளமாக தொடரலாம். நடைமுறை கணக்கில் இந்த நான் மேலே குறிப்பிட்ட விஷயங்களும் சம்பந்தப்படுகின்ற அடிப்படையில் அது சம்பந்தமான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பொருளாதாரங்களை நம்ம ஹலாலான அடிப்படையில் அமைத்துக்கொண்டு ஹலாலான பொருளாதாரத்தை சாப்பிட்டு ஹலாலான பொருளாதாரத்தை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நம்முடைய தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க விரும்பினால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கீழே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய வினாக்களை அனுப்பி குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே அதற்கான சந்தேகங்களுக்குண்டான தெளிவினை பெற்று இந்த உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் வழிகாட்டி அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.